சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கோரிக்கையை முன்வைத்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதமும் எழுதியுள்ளார். முன்னதாக கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்பது குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. இதுகுறித்து சட்ட நிபுணரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் பாஸ்கரன், ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதன்படி தமிழக சட்டப்பேரவையில் இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்துவதுதான் முறையாக இருக்கும் என்றார். 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்பு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும். குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பேசிய பாமக உறுப்பினர் அருள், பீகாரில் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவும் பீகார் அரசு நடத்தியது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, சர்வேதான் என குறிப்பிட்டார். எந்த இடத்திலேயும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. மாண்புமிகு உறுப்பினர், பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல, மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததுனா சர்வே வேற, மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டாரு. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், காஸ்ட் சர்வே மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. முதலமைச்சருக்கு தெரியலன்னு எனக்கு வேடிக்கையா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்பது குறித்து வழக்கறிஞர் மயிலவனிடம் பேசினோம். அப்படியே மாநில அரசு நடத்தினாலும் அதற்கு எந்த சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. இதனிடையே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசு விரும்பாதது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.